हरे श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியன் தாசன் ஜெயஜேஸ்வரன் அடியன் அடியன் இந்த வித்யார்த்தி சதஸ் செஷனுக்கு அடியன் செலக்ட் பண்ண டாபிக் ஸ்ரீ காமாசி காஷ்டகம். அடியன் 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 சுவாமி தேசிகன் எழுதின இந்த 9 ஸ்லோகங்கள் காஞ்சிபுரத்துல வேகவதி நதியோட தெற்கு கரையில திருவேலுக்கேன்ற க்ஷேத்திரத்துல யோக நரசிம்மர் பத்தி எழுதியிருக்கார். ஸ்ருதினா முத்தரம் பாகம் அடியன் க்ஷமிக்கணும் அடியன் 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 வேல்னா ஆசை விருப்பம், இருக்கைனா அமர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அடியன். இதுவே சம்ஸ்கிருதத்துல காமம்னா ஆசை விருப்பம், ஆசிக்கானா அமர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அடியன் அடியன். ஸ்ருதினா முத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ய தக்ஷிணம் அடியன். வேதத்தோட உத்தர பாகம் உபனிஷத்கள்ல நரசிம்மர் சுவாமி இருக்க, அவரே நம்ம வேகவதி நதியோட தெற்கு கரையில திருவேலுக்கேன்ற க்ஷேத்திரத்துல நம்ம பார்க்கலாம் அடியன். காமாததி வசஞ்சேயாத் கஷ்டித் அத்புத கேசரி. அவருடைய அடியார்களை அனுகிரகம் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு திருவேலுக்கேன்ற க்ஷேத்திரத்துல அவளுக்கு காட்சி தரார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாளுக்கு பல்லாண்டு வாழ்கன்னு சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றார் அடியன். அடியே தபனேந்த்வக்னி நயனஹ தாபானபசினோதுனஹ. நரசிம்மர் சுவாமிக்கு 3 கண்கள் இருக்கு அடியன். தபனனா வலது கண் சூரியன். சூரிய ஒளிகள்னால நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தரார். இந்துனா இடது கண் சந்திரன். சந்திரனோட குளிர்ச்சினால நம்மளோட கஷ்டங்களை போக்கி இன்பங்களை தரார். அக்னினா நெற்றிக்கண். அவருடைய நெற்றிக்கண்ணால நம்மளோட பாவங்களை போக்கி நம்மளை ரட்சிக்கிறார். இந்த உலகத்துல 3 விதமான பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல நம்ம பாடியில இருந்து வர பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி. ரெண்டாவது அனிமல்ஸ்ல இருந்து வர பிரச்சனைகள், பாம்பு இல்ல யானை கிட்ட இருந்து வர பிரச்சனைகள் மாதிரி. மூணாவது இயற்கை கிட்ட இருந்து வர பிரச்சனைகள் மாதிரி, உதாரணத்துக்கு சூறாவளி, வெள்ளம், அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம். இப்படி இந்த 3 உலகத்துல இருக்கிற 3 பிரச்சனைகள் கிட்ட இருந்தும் சுவாமி நம்ம ரட்சிக்கிறார். தாபனேய ரகசியானாம் சாரஹ் காமாசிகா ஹரிஹி. நரசிம்ம தாபனி உபனிஷத்களோட ரகசியமா இருக்காரு அடியன். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டிதாராதிம். கால்ல இருந்து கழுத்து வரைக்கும் சுவாமி ஆதி புருஷ திருமேனில நம்மளுக்கு காட்சி தரார். கழுத்துக்கு மேல இருந்து சுவாமி சிங்க திருமேனில நம்மளுக்கு காட்சி தரார். அவர் ஹிரண்ய கஷிப்புவ சம்ஹாரம் பண்ண அந்த நரசிம்மர் மாதிரி நம்மளுக்கு காட்சி தரார். வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. வைகுண்டத்துல இருக்கிற எல்லா போகங்களையும் விட்டுட்டு ரம்யமான வேகவதி நதியோட கரையில சுவாமி நம்மளுக்கு காட்சி தரார். பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பர்யங்க பந்தரமணேயம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாமி ஒரு பந்து மாதிரி, எல்லா விதமான பந்து மாதிரி. திருவேலுக்கை க்ஷேத்திரத்துல பரியங்க பந்தம்ன்ற ஒரு யூனிக்கான யோகா போஸ்டர்ல 2 கால்களையும் மடக்கிண்டு அமர்ந்த திருக்கோலத்துல நம்மளுக்கு காட்சி தரார். விஷம விலோச்சன மீடே. 3 கண்கள் இருக்கிற நரசிம்ம சுவாமியை நான் வணங்குகிறேன்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றார். வேகவதி புலின கேளி நரசிம்ஹம். ஹிரண்ய கஷிப்புவ வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த களைப்பு போக்குறதுக்காக சுவாமி வேகவதி நதி கரையில விளையாடிட்டு இருக்காரு சொல்றாரு அடியன். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியா. சுவாமியோட உடம்புல இருக்கிற 5 வாயுகளையும் அவர் கண்ட்ரோல் பண்றார். அதோட சேர்த்து 11 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றார். அதுல 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஒரு மனசு. பரியங்க ஸ்திரதாரணா பிரகட்டித பிரத்யங் முகாவஸ்திதி. பரியங்க பந்தம்ன்ற யோகா போஸ்டர்ல சுவாமி உட்கார்ந்து அவரையே நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார்.
प्रायेण प्रणिपेदुषां प्रभुरसौ योगं निजं शिक्षयन् कामानातनुतादशेष जगतां कामासिका केसरी. பொதுவா நம்மளோட ஒரு ஹையர் என்டிட்டி இல்ல பீயிங்க நினைச்சுண்டு, உதாரணத்துக்கு பெருமாளை நினைச்சுண்டு நம்ம தியானம் பண்ணுவோம். ஆனா பெருமாளுக்கு அவருக்கு மேல ஹையர் என்டிட்டி இல்ல பீயிங் யாரும் இல்லைனால அவரையே நினைச்சுண்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. பரியங்க பந்தம்ன்ற இந்த போஸ்டர்ல நம்ம வந்து தியானம் பண்றது நம்மளுக்கு திருவேலுக்கு என்ற க்ஷேத்திரத்துல நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அப்போதான் நம்ம சுவாமிய சரியான விதத்துல அட்டைன் பண்ண முடியும். விகஸ்வர நகஸ்வருக்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல விநிர்கல த்ருதிர சிந்து சந்தியாயிதாக. ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ணும் போது சுவாமி அவருடைய ஒயிட் ஷைனிங் நகங்கள் வச்சு அப்படியே ஹிரண்யகசிப்புவோட செஸ்ட் அப்படியே கிழிச்சார். அதுல இருந்து அவருடைய செஸ்ட்ல இருந்து எப்படி ரத்தம் ஃப்ளோ ஆச்சுன்னா சந்தியாயிதாக ஈவினிங் ஸ்கை மாதிரி இருக்கிற ஒரு கடலாட்டம் ஃப்ளோ ஆச்சு. ஏற்கனவே சம்ஹாரம் பண்ணது சாயந்தரம் தான். ஏன்னா ஹிரண்யகசிப்புடைய கண்டிஷன் பிரகாரம் பகல்ல அவரோட டெத் ஆகக்கூடாது, நைட்லயும் ஆகக்கூடாது. அதனால ஈவினிங் டயத்துல இந்த ட்வைலைட் ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ணார் சுவாமி. அவது மதநாசிகா மனுஜ பஞ்ச வக்திரஸ்ய மாம். மதநாசிகானா காமாசிகாவோட இன்னொரு பேரு. திருவேலுக்கையில எழுந்தருளிய நரசிம்மர் என்னை காக்கட்டும். அகம் பிரதமிகா மித பிரகட்டிதா ஹவா பாஹவஹ. நரசிம்மர் சுவாமியோட 4 கைகள் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்கு, போட்டி போட்டு இருக்கு. அவருடைய நரசிம்மருடைய பக்தர்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் முதல்ல காப்பாத்துவேன், நான் தான் முதல்ல என் பக்தனை காப்பாத்துவேன்னு கம்பீட் பண்ணிட்டு இருக்கு. சட்டா பட்டல பீஷணே சரபசாட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே. இங்க நரசிம்மர் சுவாமியோட வேகமான சத்தமான சிரிப்புனால அவருடைய மெயின் ஹேர் அப்படியே ஆடுறது நம்மளுக்கு வந்து ரொம்ப பீஷணம் பயம் வருது. அவரோட ஐப்ரோஸ் அண்ட் ஃபேஸ் பார்த்தாலே அவர் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் உக்ர நரசிம்மரா இங்க இருக்கார். கிருபா கபட கேசரின் தனு ஜடிம்ப தத்தஸ்தனா. ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ணும் போது கூட சுவாமி வந்து கிருபா கருணைய வந்து அவருக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்கார். அசுர குழந்தையான பிரகலாதன தனு ஜடிம்ப தத்தஸ்தனா. அசுர குழந்தையான பிரகலாதனை வந்து அந்த கிருப்பையான கண்களை வச்சு ஒரு அம்மா போல இருக்கிற கண்களை வச்சு பார்த்த. சரோஜ சதிருஷா திருஷா வியதிபிஷஜ்யதே வ்யஜ்யதே. பிரகலாதனை வந்து பார்க்கும் போது, ஒரு அம்மா மாதிரி பார்க்கும் போது அவரோட கண்கள் வந்து தாமரை போல் இருந்ததுன்னு இங்க சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். தேவரீர் என்ன ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேற எந்த பெருமாளோட ரட்சிக்கிற தேவைப்படாது. தேவரீர் என்ன ரட்சிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேற எந்த பெருமாளாலையும் என்ன ரட்சிக்க முடியாது. இதி நிச்சிததீஸ்ரயாமி நித்யம் த்ருஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் த்வாம். தேவரீர் என்ன ரட்சிப்பேன்ற ஸ்டர்னான பிலீஃபோட தேவரி திருவேலுக்கை நரசிம்மரை நினைச்சுண்டு நான் தினமும் பிரார்த்திக்கிறேன்னு இங்க சொல்றார். இந்த ஸ்லோகம் தான் பலஸ்துதி ஸ்லோகம். இத்தம் ஸ்துதஸ்த கிருதிஹாஷ்டபிரேஷ பத்யைஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரசிதைஸ் த்ரிதசேந்திர வந்தியஹ துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். சுவாமி தேசிகன் எழுதின இந்த 8 ஸ்லோகங்களையும் நம்ம தினமும் சேவிச்சோன்னா திருவேலுக்கை நரசிம்மர் நம்மளுடைய பாப்பங்களை போக்கி நம்ம பாப்பங்களை போக்குவார். அவர் எப்படி போக்குவார்னா, ஒரு சிங்கம் ஒரு பெரிய யானையை எப்படி வதம் பண்ணுமோ அப்படிதான் நம்மளுடைய பாப்பங்களை போக்குவார்.
அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியேன் தன்யோஸ்மி அடியேன். என்ன சொன்னா ரொம்ப தெளிவா சொன்னேன். கொஞ்சம் டைம் எக்ஸீட் ஆயிடுது, பட் கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ரொம்ப சூப்பரா பண்ணு. இந்த பர்யங்க பந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பாலும் சூரிய பிரபையில பெருமாள் வந்து உற்சவங்கள் இருக்கும் பொழுது எந்த பெருமாளா இருந்தாலும், அவர் நரசிம்மரா இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, எந்த பெருமாள், இப்ப ஸ்ரீனிவாசர் பிரம்மோற்சவம் பண்ணாலும் சரி, இந்த தடவை தாயார் பிரம்மோற்சவம் வச்சா கூட தாயாருக்கு கூட சூரிய பிரபையில அந்த மாதிரி பரியங்க பந்தத்துல ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தா. சோ அது வந்து நம்ம சேவிக்கலாம். ஞாபகம் அந்த சுவாமி தேசிகன் கொடுத்த வர்ணனைய சூரிய பிரபையில பெருமாள் யோக நரசிம்ம ரூபத்துல சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு நானும் சுவாமி வந்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காமாசி காஷ்ட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஸ்லைடு போட்டு ரொம்ப கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு இது கேள்வி, ஜஸ்ட் இந்த 3 விதமான தாபங்கள் அப்படின்னு 3 விதமான கஷ்டங்கள் சொன்னீங்க. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு அது தெரியுமா அந்த வார்த்தை டெக்னிக்கல் டேர்ம்? தாபத்ரயம், அதாவது 3 types ஆஃப் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு ஒரு செகண்ட் ஸ்லைட்ல தேர்ட் ஸ்லைட்ல போடுது. இந்த தாபத்ரயம் 3 வார்த்தைகள் உண்டு, ரொம்ப காமனா டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவார், அது தெரியுமா? அடியேன் தெரியாது அடியேன், க்ஷமிக்கணும் அடியேன். இல்ல சரி ஓகே. அது தாபத்திரயத்துல நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட, இந்த 3 தாபங்கள் என்னங்கறத நீ வந்து சொன்ன. ஒண்ணு வந்து சம்திங் which gets generated within us அப்படின்னு இல்லையா, நம்மளுக்கே இருக்கக்கூடிய பாடிலி கஷ்டங்கள், அதுக்கு ஆத்தியாத்மிக தாபங்கள்னு வேறு. அதே மாதிரி மத்தவா உண்டாக்குற கஷ்டங்கள், இப்ப நம்மள சுத்தி இருக்கிற புழு பூச்சி இல்ல பக்கத்துல இருக்கிற மனுஷா மத்த ஜீவர்களால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஆதி பௌத்திக துன்பங்கள் அப்படின்னு பேரு, ஆதி பௌத்திக தாபங்கள். அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இப்ப ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ சுனாமியோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஆதி தெய்வீக தாபங்கள் அப்படின்னு பேர். அந்த தாபத்திரயத்துல ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபங்கள் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம் பத்தி சுவாமி கேட்டார். சம்டைம் இன் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், அது ஞாபகம் வச்சு. போட்டிருக்காங்க அந்த ஸ்லைட்ல போட்டிருந்தா அதுவும் அதனால மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. தெரியும். ஓகே அடியேன், தன்யோஸ்மி. சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னேன்.